திருப்பதி உலகத்திலேயே பழமையும் பெருமையும் வாய்ந்த பாறை மலைகளில் 2ஆம் இடம் வகிக்கும். அதுதான் திருமலை மலைகள்னு சொல்கிறாங்க. திருப்பதியோடைய பழைய பெயரான திருவேங்கடத்தை தமிழ் சங்க இலக்கியங்களான சிலப்பதிகாரமும் சாத்தனாரின் மணிமேகலையும் குறிப்பிடுது. இந்த மலைகளை பண்டைய தமிழகத்தின் வடபுறத்து எல்லையாக சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த வெங்கடேஸ்வர ஆலயம் எந்த ஆண்டு கட்டப்பட்டதுங்கிறது தெரியல. இது பல பேரரசுகளால் பராமரிக்கப்பட்டிருக்கு. பல்லவர், சோழர், பாண்டியர், சாளுக்கியர், விஜயநகர மன்னர்களால் இந்த கோயில் பராமரிக்கப்பட்டு வந்திருக்கு. இதுக்கு கல்வெட்டு பெரும்பாலும் தமிழில் தான் இருக்குது. விஜயநகர பேரரசுடைய மன்னரான ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் இந்த கோயிலுக்காக தங்கமும் மற்ற விலை உயர்ந்த ஆபரணங்களையும் நன்கொடையாக தந்திருக்காரு. இந்த கோயிலோட ஒட்டி நிறைய கோயில்களையும் கட்டியிருக்காரு. திருப்பதியிலேருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் தென்மேற்கு புறம் தள்ளி இருக்கும் சந்திரகிரிங்கிற கிராமம்தான் விஜயநகர சக்கரவர்த்தியோட 2ஆம் தலைநகரமாக விளங்கிச்சு. வைணவம் பெரிதாக பின்பற்றப்பட்ட 5ஆம் நூற்றாண்டில் திருப்பதி ஆழ்வார்களால் வைணவ முனிவர்கள் கலியுக வைகுண்டன்னு போற்றப்படுது. பக்தி இயக்கத்தை சேர்ந்த ஆழ்வார்கள் ஆன்மீக பூமியில் வெங்கடேஸ்வரர் மீது அவர்கள் இயற்றிய பாடல்களுக்காகவும் இலக்கியங்களுக்காகவும் பெயர் போனவர்கள். வைணவ சம்பிரதாயத்தில் திருவரங்கத்துக்கு அடுத்தபடியாக விளங்குவது திருப்பதி ஆலயம்தான். 11ஆம் நூற்றாண்டில் இந்த கோவிலின் ஆச்சார அனுஷ்டானங்கள் ராமானுஜ ஆச்சாரியரால் முறைப்படுத்தப்பட்டது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், அரங்கநாத சுவாமி கோவில் ஆகியவை இஸ்லாமியர்களால் சூறையாடப்பட்ட போது தென்னிந்தியாவில் தப்பியிருந்த இடம் திருப்பதி மட்டும்தான். இந்த இஸ்லாமிய பிரவேசங்களின் பொழுது திருவரங்கத்தில் இருந்த திருவரங்கர் திருவுருவ சிலை திருப்பதிக்கு கொண்டு வரப்பட்டு பராமரிக்கப்பட்டதாக நம்பப்படுது. இந்த நிகழ்வை குறிப்பிடறதுக்கு கட்டப்பட்ட ரங்கநாத மண்டபம் இன்றைக்கும் திருப்பதியில் இருக்குது. இஸ்லாமியர்கிட்டேருந்து திருமலை கோயில் தப்பியதற்கு சுவாரஸ்யமான வரலாறு ஒன்று இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, மலை மேலே என்ன கோயில் இருக்குதுன்னு முகலாய படையினர் கேட்டபோது அவர்கள் நோக்கத்தையும் பழக்க வழக்கங்களும் நன்கு அறிஞ்ச உள்ளூர் மக்கள் பன்றியோட கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க. மக்கள் குறிப்பிட்டது வராக பெருமான் திருக்கோயிலை. இந்த பெருமாளை தரிசித்த பிறகு தான் ஏழுமலையான தரிசிக்கணும் என்ற சம்பிரதாயம் இருக்குது.